நம்முடைய சுவாமிகள் ஒரு அற்புதமான முறையில இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு எவ்வளவு கஷ்டம் தெரியும். ஒரு வீடு கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க, ஒரு கோயில் கட்டிப்பார். கோயில் கட்டிப்பார் யாரும் சொல்ல மாட்டோம், முடியவே முடியாது. ஏன்னா அந்த காலத்து ராஜாக்கள் பண்ற வேலை. இன்றைக்கு நமக்கு எல்லாம் மக்களுக்கு அந்த வாய்ப்பு கடவுளுடைய அவனுக்கால் வணங்கிட்டு இந்த மந்திரத்திற்காக ஒரு அற்புதமான முறையில் அங்காள பரமேஸ்வரி. அங்காள பரமேஸ்வரி பேர் வர காரணம், இந்த அங்கம் என்று சொன்னால் உடம்பு. ஆழகால விஷம் வந்தது. அந்த ஆழகால விஷத்தை கண்டத்தில் இருந்த காரணத்தினாலே அங்காள பரமேஸ்வரி. எபெருமான் நீலகண்டன் என்று பெயர். ஆண்களுக்கெல்லாம் பார்வைக்கு வருது, இருக்கிறார், அந்த கண்களுக்கு இருக்கார். அந்த விஷத்தை எபெருமான் விரும்பினார். அதை அதை பராசக்தி ஓடி போய் தன்னுடைய கரங்களினாலே பற்றி பிடித்துக் கொண்டார். அந்த பிடித்த காரணத்தினாலே கடவுளுக்கு தோஷம் ஏற்பட்டது. அதை அன்னை வணங்குவோருக்கு வருவீர்கள், துதிப்போருக்கு துன்பம் விலகும். யாரெல்லாம் அன்னை அங்காள பரமேஸ்வரனை வணங்குகிறார்களோ அவருக்கு துன்பம் கண்டிப்பாக விலகும். நம்மளால எப்படி இருக்கோம்னா, குரங்க பார்த்துப்போம், குரங்கு குட்டியை பார்த்துப்போம். குரங்க குட்டி என்ன பண்ணுன்னா அம்மாவை இறுக்கி பிடித்துக் கொள்ளும். அதுபோல மக்களாகினா மனிதர்களாகினா இந்த பிரிவு மகத்தான பிரிவு. நம்ம எடுத்துக்கலாம், அம்மா நேரத்தில் பிறந்தா தங்க சட்டையில போட்டு விளையாட்டு போகலாம், காரில் போகலாம். ஆனால் கடவுள் நமக்கு இங்கே கொடுத்திருக்குது, இந்த அரசுகளுக்கு கொடுத்திருக்கிறது. இவருக்கு மனைவி, இவருக்கு கணவன், இவருடைய குழந்தை, இந்த வாய்ப்பு நம்ம கடவுள் கொடுத்திருக்கார். ஒரே எல்லாம் கண்ணமொழி நினைச்சு நல்லா பாருங்க. பள்ளி எல்லாம் எல்லாரும் பள்ளி பார்ப்போம். அது கிழக்கு சொன்னா காலையில் நல்லது, மேற்கு சொன்னா சாயந்தரம் நல்லது நினைக்கிறோம். பள்ளிக்குள்ளேயே நம்ம படிச்சிருந்தோம் நினைச்சே பார்க்க முடியாது. இதெல்லாம் பாருங்க, அம்மா அப்பா சொல்லி யார் கேட்கலையோ, நான் சொல்ல கருடமானத்தில் 28ஆம் பக்கம் எழுதியிருக்குது. யாரெல்லாம் மனைவி கை நீட்டி அடிக்கிறார்களோ அந்த மனைவி கண்டு தாய்மார் கண்ணீர் மண்ணில் பட்டுச்சுன்னா கை நீட்டி அடித்த ஆளுக்கு அடுத்து தெரியுமா என்ன பிரிவினா ஆப்பிரிக்கா நாட்டில் பள்ளிக்குட்டியா பரப்பாடு இருக்கு. நான் சொல்ல 28ஆம் பக்கம் சட்டப்படி பார்த்திருக்கேன். கருடமானத்தில் எழுதியிருக்குது, மனைவி கை நீட்டி அடித்து அழுதால் பாவம் வரும். கணவனை மாடா போனால் யாரும் சொல்றாங்களோ அவருக்கு அடுத்து தெரியுமாறு மனசத்தில் வருத்து இருக்கிற மாதிரி, கருத்தால் இருக்கிற மாதிரி அடுத்த பிரிவு எடுக்கணும். ஒவ்வொரு பிரிவையும் நம்ம கடவுள் கொடுக்குற மாதிரி இதெல்லாம் கடவுள் கொடுத்து மனிதர்களும் மகத்தானது. இந்த பிரிவில் நம்ம என்ன தேடிக்கிறோம்? எல்லா தேடினாலும் கடைசியில் நாயன்மார்கள் தேடுறது கடவுளுக்கான. 80 வயசுக்கு அப்புறம் நம்ம தேடுவோம். இதேவா என்ன எந்த விதமான சிக்கல் இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு உட்காராம எந்த தொந்தரவு கொடுக்காம என்ன கூட்டிட்டு போகணும். 80 நம்ம கேட்போம். நம்ம ஞானத்தை சொல்லுவா 3 வயசுல ஞானப்பால் மட்டும் கொடுத்தா தோளுடைய செவியின் இடையேறியோ தூவை மதிசூடி காட்டுடைய குரலை பொடி பூசி உள்ளம் கவர்கள் ஏழுடைய மலராடைய நாட்குடையது. எங்க அம்மா வாயிலாம் சாப்பிடவே முடியாது. அம்மா பராசக்தி ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருக்க, சாமி எல்லாம் கிளம்புவாங்க. 10 நிமிஷம் சினிமா தேட்டருக்கு போனா பக்கத்துல பேசாதீ போய் பேசாதீங்க, படம் புரியலன்னு சொல்லுவோம். கோயிலுக்கு வந்தா சட்னியா, சாம்பாரா, இட்லியா, ஆட்டுன மாவா, ஆட்டாத மாவா, கடையில் வாங்குறதா, பக்கத்துல வாங்கிக்கிறதையா, என்னென்ன நாய கோயிலுக்கு வந்தா நிம்மதி கிடைக்கிறதே கோயில் தான். பைக்கெல்லாம் தர கொஞ்ச நேரம் பேசுற பராசக்தி 10 நிமிஷம் தான் முடிச்சு அலங்காரம் போட்டி இருக்குது, அபிஷேகம் போட்டி இருக்குது. மிக அற்புதமான முறையில் நமக்கு எல்லாமே கிடைச்சு. சூரிய பகவான தரிசனம் கிடைச்சு, கருட பகவான் வந்தா இல்லையா? ஒரு கோயில சக்தி வந்துருச்சுன்னா கருடன் வருவார். ஏன் நேற்று வந்திருக்கலாம், காலையில் 6 மணிக்கு வந்திருக்கலாம். தீர்த்த ஒரு நேரத்துக்கு அங்க வந்துச்சுன்னா நீ 3ஆயிரத்திலிருந்து 6000 சக்தி சாக்கிலே கலந்து நெருப்பிலே உதித்து நீருக்கு தோன்றி கும்பா பிரவேசி தாவை சடீவோ கும்பத்திற்கு நாட்டில் விபத்திற்கு செல்வது கும்பாவை ஏகம். எல்லாம் பாருங்க, கல்லுதான் சக்தியா மாறிருக்கு. அந்த கல் வணங்கக்கூடியதா நமக்கு இருந்தா இருக்குது. 2 விதமானது இருக்குது. ஒன்று மதிக்கக்கூடியது, இன்னொன்று மிதிக்கக்கூடியது. வணங்கக்கூடியதுக்கும் கல்லுதான், அதே காலில் மிதிச்சு போறது கல்லுதான். அப்ப அந்த கல் வெல்லும் சொல்லும் ஒரு வார்த்தை இருக்குது. ஒன்று வெல்லும், இன்னொன்று கொல்லும், இன்னொன்று புதுசா பழமொழி இருக்குது தள்ளும். நல்லா பாருங்க, வெல்லும் கொல்லும் பழமொழி. கூட்டிட்டு போவான், கீழே பாரு ஒரே அந்த மாதிரி உலக பரிகம். முதல் யுகத்துல 4000 ஆண்டு, அப்புறம் 2000 ஆண்டு, அப்புறம் 1000 ஆண்டு, இப்ப 100 ஆண்டு தான். இந்த 100 ஆண்டுக்குள்ள அது சித்தரா, புத்தரா, ஞானியா, யோகியா, கோடீஸ்வரா இருந்தாலும் 100 வயசுக்குள்ள டிக்கெட் ரெடியா இருக்கு. சுற்றத்துல மேல போயிட்டே இருக்கணும். அது அஷ்டமி, நவமி, தசமி எந்த நாமி இருந்தாலும் கருட பகவான் நம்ம யமதர்மராஜா கையில போட்டா மேல டிக்கெட் ரெடியா இருக்கு. ஆனா அஷ்டமி என்னைக்கு நம்ம நல்ல காரியம் செய்ய மாட்டோம், நாம என்னைக்கு போக மாட்டோம். ஆனால் கருட நம்முடைய யமதர்மராஜா எந்த நேரத்தில் வருவார். அதே மாதிரி கருட பகவான் வந்தது கூட சாதாரண வேலை கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, பராசக்தி, ஓம் கம் கணபதி, ஓம் கம் கணபதி, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, சிவாய நமக, சிவாய நமக, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் பராசக்தி, ஓம் பராசக்தி, ஓம் அங்காள பரமேஸ்வரி, ஓம் அங்காள பரமேஸ்வரி. யாரெல்லாம் சொன்னீங்களோ டெபாசிட் பண்ணியாச்சு.
பேங்க்ல பணத்தை போடுற மாதிரி இப்ப நீங்க சொன்ன மந்திரம் புண்ணியத்துல சேர்ந்தாச்சு. எப்ப நமக்கு நம்ம செய்த வினை வரும்பொழுது புண்ணியத்துல இருந்து அது சேர்ந்து அது கழிச்சு நம்ம கொண்டு போறது ரெண்டு ஒண்ணு பாவம் புண்ணியம். பணம் வராது, பட்டு சேலை வராது, நகை வராது, எதுவுமே வராது. வர்றதெல்லாம் நம்ம கூட பாவம் புண்ணியம் தான். மிக அற்புதமான முறையில் நான் சாமியை சந்திச்சேன். நல்லா கும்பாபிஷேகம் நிறைய பண்ண பார்த்துருக்கிறேன். அந்த அணை பராசக்தி அந்த அழைக்கிறது கூட அந்த அன்போட நல்லா பாருங்க, வாங்க சொல்றதுக்கு வான்னு சொல்றதுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. அந்த அணை பராசக்தி மனதார உலகார கூப்பிட்டா கண்டிப்பா வருவாங்க. அதை கும்பாபிஷேகத்தில் நம்முடைய பண்ணவாடி சுவாமிகள் மிக அற்புதமான முறையில் செய்திருக்கிறார்கள். இந்த விழாவை மிக சீரோடு சிறப்போடு நம்முடைய பகவதி சுவாமிகள் இங்கு எழுந்தருளி நேற்று முதல் இன்று வரை நமக்கெல்லாம் அமர்ந்த கோலத்தில் குருவரு திருவரு நம்முடைய ஆலயத்துக்கு எடுக்கிறோ காப்பணிகள் சொன்னாதான் தெரியும். ஏன்னா மைண்ட் எங்கேயோ ஓடிட்டு இருக்கு. அப்ப நம்ம கோயிலுக்கு என்ன பெருமை என்று சொன்னால், இந்த கும்பாபிஷேகத்துல சூரிய தரிசனம் கிடைச்சு, கோ தரிசனம் கிடைச்சு, கருடு தரிசனம் கிடைச்சு, கலச தரிசனம் கிடைச்சு, என்னென்ன தரிசனம் கிடைச்சிருக்கு. இத்தனை தரிசனம் இந்த ஒரே இடத்துல நமக்கு ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டோம். நம்ம ஒண்ணும் பண்ணல. நம்ம சொன்னதெல்லாம் ஓம் சக்தி பராசக்தி. மந்திரம் சொன்னா மாங்காய் நிற்கும், மந்திரம் சொன்னா பூட்டிய கதவு திறக்கும், மந்திரம் சொன்னா இறந்த குழந்தை மீண்டும் பிறக்கும். இதெல்லாம் மந்திரத்துல முடிச்சு, பணத்துல முடியல, எதுவே முடியல. மந்திரம் சொன்னா இதெல்லாம் கிடைக்கும். அதனால எங்க அம்மாக்கெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன், தாய்மார்கள் நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். வீட்டுல கணவன் நமக்கு எல்லாரும் கொடுமை பண்ணா, கஷ்டத்தை கொடுத்தா, மன உளைச்சல் கொடுத்தா நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஒரு சேர் போட்டு கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து உட்கார வச்சு வீட்டுல இருக்கிற சூடம்பத்தி எடுத்து ஒரு சுத்தி காட்டிட்டு ஒரு சுத்தி வந்து பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லாம் நீயே ஏத்துக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாம் அங்க போய் நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. நீங்க எந்த கோயிலுக்கு போக வேண்டியது இல்லை. மாரியாத்தா காளியாத்தா அது வேண்டியது இல்லை. ஏன்னா கணவனை கண்கண்ட தெய்வம், மனைவி சொல்லே மந்திரம் அப்படிங்கிற பழமொழி நமக்கு தான், மனிதனுக்கு தான் கடவுள் கொடுத்திருக்கிறார். ராமனே மனித ரூபம் எடுத்து வாழ்ந்து படாத பாடு 14 ஆண்டு பஞ்சு படாத பாடு. ஒண்ணுமில்ல, சீதாதேவி ஒரு கோடு போட்டா கோட்டை தாண்டி போச்சு. 10 மாசம் படாத பாடு பட்டுச்சு. 10 மாசம் படாத பாடு சீதாமா 300 நாள். ஒரு நாள் சிவராத்திரிக்கு தூங்காம இருந்தாலே 2வது நாள் தூங்கி விழுகிற நம்ம 300 நாள் தூங்கல. ஒரு பாம்பு வந்தா என்ன பண்ணுவோம்? அடுத்து எங்க போட மாட்டோம். பெரிய பாம்பு உள்ள வந்துச்சா 20 பேர் 50 பேர் ஓடிவோம். அதை விட கொடிய நாகம் கருணாகம் யாரு? ராவணன். அந்த ராவணன் எப்போ வருவானோ போவானோ தெரியாம அந்த அம்மா 10 மாதம் ஒண்ணுல கணவன் கோடு போட்டா தாண்டி போச்சு படாத பாடு. இன்னைக்கு கணவன் யாரும் கோடு போடுறது இல்ல. கோடு போடுறதுல மனைவிமார்கள் தான். எங்க அம்மா தான் கோடு போடுறது. கோடு போட்டு அப்பா வீட்டுக்கு போகாது, அம்மா வீட்டுக்கு போகாது, அண்ணன் பார்க்காத, தம்பி பார்க்காத, இப்படிலாம் கண்டிஷன் போடாதீங்களா. அடுத்த ஜென்மால பிறவி உங்களுக்கு பிறவியே கிடையாது. அம்மாமார்களுக்கு அடுத்த ஜென்மான பிறவியே கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு வீடு கூட்டி வாத கூட்டி குளம் போட்டு சாப்பாடு செஞ்சு குழந்தைய ஸ்கூலுக்கு அடிச்சு வீட்டுக்காரர் அடிச்சு நீங்கள் வேலைக்கு போய் மறுபடியும் வந்து 365 நாள் சாமி 365 நாள் ஸ்ட்ரைக் பண்ணாத ஒரே ஆளு யாருன்னா ஒன்று தாய்மார்கள், இன்னொரு காவல்துறை அதிகாரி. அதனால உங்களுக்கு அடுத்த ஜென்மால பிறவியே கிடையாது. சாப்பிடுங்க எல்லாரும். காலையில் இருந்தா பூஜாரியா சொன்னார் சாமி கூட தண்ணி கொடுப்பாரு பார்த்தா கொடுக்கல. சரி இவருக்காக கொடுப்பாரு. எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க? வந்த ஆளு இந்த பூஜாரியா நம்ம சுந்தரமையா சாமி அது இது வந்தா சொன்னார். சுமாரா சொன்னீங்க அமைதியா இருக்கிற காலத்தை தனியா கிடைக்குமான்னு கேட்டேன். கேட்டதான் கிடைக்கும். தட்டாதான் கதவு திறக்கும். காலிங்கல் அடிச்சது யார் வீட்டுக்கு வந்திருக்கா கதவு திறந்து பாக்குற மாதிரி ஐயா ஒரு டீயாவது கொடுங்க சாமிக்கு எல்லாம். நான் கேட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு முடிச்சுக்கிறார். சாமி உண்மையா கேட்கிறாரா சும்மா கேட்கிறார்? உண்மையா கேட்கிற உண்மையா சொன்னெல்லாம் வலிக்குதான். நேற்றுல இருந்து 3 நாள் படாத பாடு சிவாச்சாரிய பெருமக்கள் அன்னை பராசக்தி யாகசாலையிலிருந்து இங்க கொண்டு வரும்போது அந்த சக்தியோட பக்தியோட பக்தி செய்தால் சக்தி கண்டிப்பா வரும். முதல் இடத்துல ஞானத்தினால் தானத்தினால் யாகத்தினால் இந்த பிறகு பக்தியினால் அந்த பக்தி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேற ஒண்ணும் இல்ல. 4 பேர் சொல்றது கேள்வி சொன்னாங்க. அந்த 4 பேர் யாரும் இல்ல. அம்மா, 2வது அப்பா, இன்னொரு குரு, இன்னொரு தெய்வம். அந்த 4 பேர் நம்ம நினைச்சுக்கிறோம் நாயன்மார்கள் 4 பேரா இல்ல ஊர்ல இருக்கிற 4 பேரா? அந்த 4 பேர் இந்த 4 பேர் அம்மா அப்பா சொல். தம்பி பேர் என்ன? முகேந்திரசன். அம்மா அப்பா சொல்லி கேட்டீங்கன்னா உனக்கு தங்கத்துக்கு எல்லாமே கிடைக்கும். இங்க இல்ல மேல போனா இன்னும் 100 வருஷத்துக்குள்ள மேல டிக்கெட் வாங்கி போனா சொர்க்கத்துல என்ன வேணா கிடைக்கும். அவங்க சொல்லி கேட்கலீங்கன்னா புல்லாய் பூடாய் புழுமாய் பல்விரகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்களாய் இத்தனை பிரிவுதான் கிடைக்கும். அதனால கணவன் பேச்சை கேட்கணும், மனைவி பேச்சை கேட்கணும், அம்மா அப்பா சொல்லி கேட்கணும், பெரியவங்க சொல்றது கேட்கணும், குரு சொல்றது கேட்கணும். இதெல்லாம் கேட்கணும் அன்னைக்கு நினைச்சு. இன்னைக்கு அம்மா அப்பா சொன்னா நான் கேட்க மாட்டேன். அன்றைக்கு ஐயா காலத்துல கேளுங்க. ஐயா உண்மை சொல்லுங்க. உங்க அப்பா நடந்து வந்தா நீங்க வீட்டுக்குள்ள கையை கட்டி பாருங்க இல்லையா? அங்க வருவாரு. இவருக்கு கை கட்டி அப்பா வந்துட்டு அம்மா கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கு. ஆனா அப்பா கிட்ட பயந்து நடுங்கி வணங்கி குடுங்கி இருந்தாரு. இன்னைக்கு அந்த புள்ள அங்க வரும்போது இவங்க அம்மா அப்பா கை கட்டி ஐயோ வர்றாரு
வரானே, என்ன பண்ணிட்டு வந்திருக்கானோ, என்ன பண்ணிட்டு வர்றாளோ, இந்த மாதிரி மாறிடுச்சு. சேஞ்சஸா பர்மனன்ட், மாற்றம் ஒன்றே மாறான்னு சொல்ற மாதிரி இந்த மாற்றம் மாறிடுச்சு. உங்க காலம் மாறிடுச்சு. இந்த கலியுகத்துல இருந்தாலும் கூட இந்த அங்காளம்மனுடைய அருளால இந்த ஊரில் இருக்கின்ற வாழ்கின்ற மக்கள் அனைவரும் உலக மக்களுக்கே கிடைக்கும். நம்ம ஏன் நம்ம ஊருக்கு ஒரு சுயநலமா இருக்க வேண்டாம், உலக மக்களுக்கே எல்லாமே கிடைக்கட்டும் என்று சொல்லி உலக சேவை நலம் பெற வேண்டும், உயர்ந்த எண்ணங்கள் ஒளிபெற வேண்டும், நிலம் குளிர வேண்டும், மழை பொழிய வேண்டும், பூமியில் விவசாயம் சொல்லிக்கொண்டு மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கும்பாபிஷேகத்துக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இந்த விழாவை ஆரூர் சொல்லுவார்கள். ஆரூர், ஆறு நாடு, ஆறு நாடு, அரசூர், அரசூர் ஆறு நாட்டு குல மக்களுடைய அருள் அருள் தெய்வம் நம்முடைய அங்காள பரமேஸ்வரி. அந்த அங்காள பரமேஸ்வரிக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தீர்களோ, ஒத்துழைப்பு கொடுத்தீர்களோ, உங்களுடைய நெத்தி வேர்வை நிறந்த காணிக்கை ஆஸ்பத்திரிக்கு அதுக்கும் இதுக்கு போகாம இந்த கோயிலுக்கு போயிருக்கு. 5 ரூபாயோ 10 ரூபாயோ அது புண்ணியத்தில் சேரும். புள்ளினால் வருடக்கோடி, புதுமண்ணால் 100 கோடி, துள்ளிய செங்கலால் துள்ளிய 300 கோடி, அதிகம் கோடைகளாய் ஆலயம் அடாலயங்கள் அதினால் கட்டி வைத்தார் கையில் விட்ட அகலாதாமே. 40 வருஷத்துக்கு அப்புறம் என்ன இருக்கு நமக்கு தெரியாது, ஞானிகளுக்கு தெரியும். விவேகானந்தர் நடந்து வந்தாராமா, அப்படி குருநாதர் பரமஹம்சர் பார்த்து சொன்னாராமா, விவேகானந்தர் 40க்கு மேல இருக்க மாட்டார். அப்படின்னா 40க்குள்ள இருக்க மாட்டார்னு முடிச்சு அவர் என்ன சொன்னாரு அதான் நடந்துச்சு. அப்ப குரு பார்க்க கோடி நன்மை, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், பசு தரிசனம் பாவ விமோச்சனம், சாது தரிசனம் பாவ விமோச்சனம், இதெல்லாம் நம்முடைய ஊரில் நடந்திருக்கிறது. இந்த 6 நாட்டு 6 ஊர் சொல்லுவோம், 18 ஊர் சொல்லுவோம், ஆனா இங்க 6 நாடுங்கிற பேரு மிக அற்புதமான இந்த 6 நாட்டு இளவரசி அங்காளம்மனுடைய திருவருள் இந்த கோவில் உறுதுணையாக நம்ம எல்லோருக்கும் கிடைக்கும். அதுபோல் நம்முடைய விழா குழுவினர்கள், நம்முடைய தங்கம்மன் கோவில் கமிட்டி நண்பர்கள், நம்முடைய மடத்து சீடர்கள், அதுபோல இந்த ஊரில் இருந்து இந்த திருப்பணிக்கு முன்னின்ற ஒவ்வொரு காணிக்கையும் அன்னை பராசக்தி போயிருக்கிறது. அந்த ஒவ்வொரு காணிக்கும் தலைவிரிச்சம் போல நம்முடைய குலத்தையும் காக்கும், நம்முடைய நலத்தையும் காக்கும். அத்தை அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்து நம்முடைய சுவாமிகள் நமக்கு எல்லாம் வரலாறு வழங்கியிருக்கிறார்கள். மிக அற்புதமான முறையில் செய்து நம்முடைய பண்ணவாடி சுவாமிகள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை சொல்லிக்கொண்டு இந்த விழாவை முன்னின்று நடத்திய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் விழாக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு பாரஞ்சாமி அம்மா அம்மார்கள் எல்லாருமே அமைதியாவே இருக்க வைக்க முடியாது. எங்க அம்மால பிளாஸ்டி போட்டாலும் கழட்டிடுவாங்க அந்த அளவுக்கு. ஏனென்று சொன்னால் தாய்மார்கள் மனசுல இருக்கிறது வந்துட்டே இருக்கு. அவனால ஒண்ணுமே பொய்ய மட்டும் மறைக்க முடியாது. கடவுளோட ஆழத்தை அளந்துடலாம், இந்த நிலை எவ்வளவு அளந்துடலாம், ஆனால் தாய்மார்கள் மனசு அளக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஆழம். என்ன நினைக்கிறான்னு சொல்ல முடியாது, என்ன நினைச்சுக்கிறான்னு சொல்ல முடியாது. அதனால சிவபெருமானை பயந்து பயந்துட்டு வேண்டாண்டா சாமி, என்னைக்கு நம்ம மனைவி காளியா மாறா, ஆலியா மாறா, பகவதியா மாறா, பிரத்யேகரா மாறா, இது மாறா தெரியுமான்னு சொல்லிட்டு பாதி உடம்பு கொடுத்துட்டாரு. அவரே பயந்துருக்கிறார். அப்ப நம்மளே மாத்திரம் என்னங்கய்யா, நம்மள அவரே பயந்து பாதி உடம்பு கொடுத்துட்டார். அந்த எம்பெருமான் ஓங்கி உலகை அளந்த நரசிம்மன் விண்ணைய மண்ணையும் 2 இருந்த அவரே பாகவத்தில் கொடுத்துட்டார். அந்த நாட்டுல பிரம்மன் படைக்கின்ற அவரு நாட்டில் கொடுத்தார் சரஸ்வதிக்கு. அவங்களுக்கு இடத்து கொடுக்கலீங்கன்னா நாளைக்கு எந்த நேரத்துல அவங்க அம்மா பாட போகுதோ அங்க போகுதோ. நீங்க பாருங்களேன், சண்டை அதிக போகும்போது அம்மா இருந்தா சண்டை வந்து உடனே அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. யார் வீட்டுக்கு? அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடுவாங்க. போயிட்டு அங்க 1 வாரத்துக்கு அப்புறம் தான் வரும். அதே வேலை பார்வதி பட்டுச்சு ஜெனடிக் ப்ராப்ளம், வேற ஒண்ணுமே இல்லை. அங்க வந்து நீங்க வந்துட்டு இருக்குது. ஆனா நீங்க பயப்பட வேண்டாம். உங்க வீட்டுல மனைவியா இருக்கிற கோபுரம் மாதிரி இருந்துச்சா நீங்க அப்பயே ஒன்றுல கண்ணை மூடி கொண்டு சிவபெருமான் மாதிரி கண்ணை மூடி 2 கையில இந்த பாருங்க, இந்த சின்முத்திரையில மாயம் சொல்லுவாங்க. 3 இனம் விட்டவனை பார்த்து கேட்டதே கிடைச்சிருச்சு. சாமி நீங்க பாரு பண்ணவாடி சாமி, நம்ம கேட்டதே கிடைச்சிருச்சு. சாமி கொடுத்து உண்மையா ஐயா கேட்டாதான் கிடைக்கும் போல. உண்மையா சாமி நான் கேட்டேன் சாமி கொடுங்க. அதனால வீட்டுல எங்க அம்மா எல்லாம் கோவப்பட்டாங்க. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், கண்ணை மூடி பாட்டு சிவபெருமான் மாதிரி அவரே அதனால கண்ணை மூடி பாட்டு கண்ணை திறந்தா எல்லாம் பண்ணிடுவாங்களோன்ட்டு கண்ணை மூடி சிவனே உட்கார்ந்துருக்குன்னு சொல்ற மாதிரி சிவபெருமானி கண்ணை மூடி காட்டுற மாதிரி ஆழகால விஷயத்தை அவர் சாப்பிட்டா அம்மா போய் கண்டத்தில் நிறுத்தியது. அன்னை பராசக்தி அங்காள பரமேஸ்வரி இந்த இடத்திலே தோன்றி இருக்கின்றார். ஏன முடியாது. அதை அன்னையுடைய அருள் எல்லோரும் கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு அதிரா வினைகள் அறுப்பாய் போற்றி, அதிரா வினைகள் அறுப்பாய் போற்றி, அதிரா வினைகள் அறுப்பாய் போற்றி, ஆலே மரத்திங்கே அமர்ந்தோய் போற்றி, ஆலே மரத்திங்கே அமர்ந்தோய் போற்றி, கண்மேலே கண்கொண்டு உடையாய் போற்றி, கண்மேலே கண்கொண்டு உடையாய் போற்றி, கண்மேலே கண்கொண்டு உடையாய் போற்றி, கண்மேலே கண்கொண்டு
போற்றி உள்ளத்தில் இருக்கின்ற இறைவா போற்றி உள்ளத்தில் இருக்கின்ற இறைவா போற்றி உள்ளத்தில் இருக்கின்ற இறைவா போற்றி உள்ளத்தில் இருக்கின்ற இறைவா போற்றி உள்ளத்தில் இருந்து அருளாய் போற்றி உள்ளத்தில் இருந்து அருளாய் போற்றி உள்ளத்தில் இருந்து அருளாய் போற்றி உள்ளத்தில் இருந்து அருளாய் போற்றி
துர்கை மகாசக்தி அருள், லட்சுமி மகாசக்தி அருள், வாணி மகாசக்தி அருள், அங்காள பரமேஸ்வரன் கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய தலைவர் செயலாளர் உள்ளிட்ட பெருமக்கள் அனைவருக்கும் இந்த விழாவை மிக சீரோடும் சிறப்போடும் எங்களுடைய சாமிகள் பல முறை சொல்லியிருக்கிறார். மன்னவாடி சாமி ரொம்ப அற்புதமா கும்பாபிஷேகம்லாம் பண்றாரு. நம்ம தம்பி ஒரு முறை கூப்பிட்டு சொன்னார். சாமிகள் சாமி சந்திச்சிருக்கிறாங்க, நேர்ல பார்க்கலாம். 2 வருஷம் ஆயிருக்கு. சாதாரண நம்ம நினைக்கலாம் பார்க்க வைப்பது கூட அவன் அருள் வேண்டும், கேட்கலாம் கிடைப்பது அவன் அருள் வேண்டும். கேட்பதும் கிடைப்பதும் நடப்பதும் பார்ப்பதும் எல்லாம் நம்ம கையில வருதுன்னா அது பகவான் கொடுத்த அருள். காலையில உணவு ரெடி, தக்காளி சாப்பாடுங்களாங்க, தயிர் சாதமா, சாம்பார் ரசத்தோட சாப்பாடு. நம்முடைய அங்காள பரமேஸ்வரி தலைப்படலாம் இலை போட்டு சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல், பாயாசம், வடை, அவியல் சகலமும் கிடைத்தாரு. ஒரு கோயில் தக்காளி சாதம் சக்கரை பொங்கலோட முடிச்சு கூட்டத்தை சமாளிக்க முடியாது. ஆனா நம்ம அங்காள பரமேஸ்வரி ஒரு கல்யாணத்துக்கு விருந்துக்கு போனா கிடைக்கிற மாதிரி எல்லாமே கிடைச்சாரு. கோதானம், பூதானம், சொன்னதானம், ஆட்டுதானம், கீதாதானம், அத்தனை தானம் இருந்தாலும் அன்னதானம் மிக சிறப்பு. அத்தகைய தானம் நம்முடைய அங்காள பிரசாரம் இங்கு வழங்கப்படுகிறது. அன்னை கொடுக்கிறார். நம்ம எப்படி ஞான சம்பந்த பெருமானுக்கு 3 வயசுல ஞானப்பால் கொடுத்த மாதிரி அங்காளம்மன் கொடுக்குது. அத்தகைய அருள் எல்லோரும் கிடைக்கணும் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய தலைவர் செயலாளர் கோயில் வர சொல்லி முன்னாடி அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நம்முடைய சுவாமிகள் இப்ப நமக்கெல்லாம் 3 மணி நேரம் சினிமா தேட்டருக்கு போனா கலையை மாட்டோம், உட்கார்ந்து இடத்துக்கு போக மாட்டோம். இன்னைக்கு ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் தான், 8 மணி தான் ஆச்சு. 8 மணி 8:30 மணியோ தான். அதுக்குள்ள பசி எடுத்து சாதாரண வேலை இல்லைன்னா 8 மணி ஆச்சுன்னா தினமும் செஞ்சுட்டு இருக்கிற வேலைக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கா கூட்டிட்டு போய் ஏதோ ஒரு யாருசால பூஜை நடத்தி நம்ம சாப்பாடு ஃபர்ஸ்ட். அது மாதிரி இன்னைக்கு நம்ம சாமி எல்லாம் இங்க வந்திருப்பது நல்லா பாருங்க. குரு தரிசனம் கோடி புண்ணியம். நாளைக்கு இங்க நம்ம சாமி பார்க்க முடியாது, ஆனா இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறது. அந்த வாய்ப்பை இந்த ஊர் மக்கள் நம்ம செய்த புண்ணியம் செய்ய முடியாது. புண்ணியம் செய்தாருக்கு பூண்டு இருந்து நான் குழந்தையா தான் இருக்கு. சாமி எல்லாம் நமக்கு எல்லாம் சாமி. எங்களுக்கு குருநாதரே சொல்லியிருக்கார், பகவதி சாமி அப்படின்னு சொல்லியிருக்கார் பலமுறை. ரொம்ப அற்புதமான முறையில் கும்பாபிஷேகம் செய்யற கும்பாபிஷேகத்துல அந்த மாதிரி சாமி அங்காள பரமேஸ்வரி அம்பாள் ஆற்றலும் கண்டு எடுத்தாரு. நம்ம அங்காளம்மன் பாடுற மாதிரி ஒரு கும்பாபிஷேகத்தில் அங்காளம்மன் பாடுறாம தம்பி எல்லாரும் பாட மாட்டாங்க, சொல்லுவாங்க கோயில். ஆனால் அந்த எந்த கோயில் கும்பாபிஷேகமோ அந்த கோயில் கும்பாபிஷேகத்தால் அம்பாளுக்கு உண்டான மந்திரத்தால பாக்கள் பாடுறாங்க, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சாமிகள் சொன்னார். அவர் அன்னைக்கு சொன்னது நீ கண்முன்ன பார்த்து கொண்டிருக்கிறேன். அவருக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை வணக்கம் சொல்லிக்கொண்டு பகவதி சாமிகள் பல முறை சாமியிடத்திலே நெருங்கிய ஒரு நண்பராக தோழராக இருந்து பல வழிகளை காட்டுகிறவர். மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனை சொல்லக்கூடியவர். எப்படி கேரளத்தில் பகவதி இருப்பதை போல நம் பேரே சாமி பகவதி சாமி தான். அந்த பகவதி சாமி குங்குமக்காரி குறை தீர்ப்பவர். இந்த குங்குமம் நம்ம அம்மாவுக்கு போனா கேட்போம், அம்மா குங்குமம் கொடு, சந்தானம் கொடு, நல்லா மகிழ்ச்சி கொடு. நம்ம கேட்போம், கொடுக்க மாட்டோம். நம்ம கடை சந்தானம் ஒரு வழி பால் 2வது வழி என்ன வேணுமோ இது கொடு, அது கொடு, நல்லா வீடு கட்டி கொடு, அதெல்லாம் கேட்போம். அது போல இதெல்லாம் கேட்போம், கிடைக்கும். அதனால கேட்போம், கொடுக்கறதுக்கு வராது. இப்ப பண்ண சக்தி இப்ப குழந்தையா இருக்குது. அம்மா பூஜை பண்ணி எல்லாம் பாருங்க. நீங்க ஒரு 10 நிமிஷம் அடுப்பாங்கரை உட்கார்ந்து குழந்தை சொல்லி அடுப்பறை சொன்னா ஒரு அம்மா அடுப்பு இருப்பாங்க நினைக்கிறீங்க? யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு கேஸ் கிளீனா சாப்பாடு கிடைக்குமா? எனக்கு நீங்க உடனே கேஸ் தீர்த்து சொன்னா உடனே போன் புக் பண்ணி அம்மா கேஸ் வந்துருச்சுமான்னு சொல்றீங்க. இல்ல சோறு இல்ல. அப்போ 3 நாள் 4 நாள் அன்னை பராசக்தி யாகசாலையில நெருப்பு உட்கார்ந்து அவள் உட்கார்ந்து பத்தாருக்கு அடியார் பெருமக்கள் உட்கார வச்சு தான் பெற்ற இன்பம் பெருக வையன்னு சொல்ற மாதிரி அம்பாளை உட்கார வச்சு அவள் உட்கார வச்ச காரணத்தினால அடியார் உட்கார்ந்து 3 நாள் இடைவிடாது இந்த மந்திரங்களினாலே மனதார உலதார வேண்டி பூஜை செய்து இங்க இருக்கின்ற சக்தி சாதாரண இங்க இருக்கிற சக்தியை எப்படி அங்கிருந்து மேலிருந்து காட்டுல வந்து செருப்புக்கு வந்து நீருக்கு வந்து தீனால் தூத்தாகும் செப்பேலோ என்பாவார். இத்தனை சக்தியை கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சு வளர்ந்த ரூபத்தில் பெரிய ரூபமா காட்டுறதுக்காக தசோதரேசன். அதனால நீங்க எல்லாரும் சாப்பிட்டு இன்னும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆனாலும் இன்னைக்கு சினிமா தேட்டர்ல லீவ் விட்டுட்டு உங்களுக்கு எல்லாம் போக வேண்டாம். டிவி சீரியல்ல நீங்க இருக்காது, படந்தா ஓடு, அதுக்கு லீவ் விட்டுருங்க. ஆனால் வீட்டுல மாவாட்டு சாப்பாடு செய்யறதா வேண்டியதில்லை. கோயிலே 3 நேரம் சாப்பாடு ரெடியா இருக்கு, அம்மனாவோட பிரசாதம். ஆனால் நீங்க எல்லாரும் 3 வேலையும் இங்கே அம்பாளுடைய தலைவர் சொல்லிட்டார், சாமி எல்லாம் ரெடியா வச்சிருக்கிறார். ஆனால் 3 வேலை அங்காள பரமேஸ்வரி பிரசாதத்தை சாப்பிட்டு எல்லாம் அங்காள அருள் வாங்கிட்டு அதுல வாங்கி எங்க கொண்டு போறீங்க? வீட்டுக்கு நம் உள்ளத்திலிருந்து இல்லத்துக்கு கொண்டு போகிறார்கள். அங்காள பரமேஸ்வரி அருள 6 நாட்டு இளவரசியே
எல்லாரும் மனதில் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த விழாவை மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன். சிறப்போடு நடத்தி கண்டிப்பா இந்த இடத்துல மிகப்பெரிய சக்தி வந்து விட்டது. ஒரு கிளாப் பண்ணுங்க எல்லாரும். அந்த நேரத்துக்கு அந்த நேரத்திற்கு நமக்கு என்னென்ன கிடைச்சுன்னா சூரிய பகவான் ஒரு இடத்துல கூட சூரியன் வரல, கருடன் வரல. எல்லாரும் மக்களும் கேட்டுருக்காங்க, என்ன சாமி கருடன் வரல, சாமி சூரியனை காணும், மழை வருது, புயலா இருக்கு, சூரியன் கொஞ்ச நேரம் மறைஞ்சிருக்கிறார், வருவார். நம்ம காய்ச்சலாம் கொஞ்ச நேரம் படுத்து வரமா இல்லையா, 6 மணிக்கு எந்திரிக்குமாரு. ஆனால் கொஞ்ச நேரம் புயல் வருது, மாவு இருக்கு இல்ல, கும்பாபிஷேகம் வரணும். அந்த கும்பாபிஷேகத்தை வச்சு பார்த்து கும்பாபிஷேகம் வரல கேளுங்க. ஆனா நமக்கு எல்லாமே வந்தாச்சு. சூரியன் வந்தா, சூரிய பகவான் வழியில என்ன காலையும் தெரியுமா தெரியாது, மழையினா மாலையும் தெரியுமா தெரியாது. அவர் பாட்டுக்கு அவர் வேலை செய்யறாரு, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை செய்யறோமா இல்ல. இப்படி நடந்து போவோம், பக்கத்துல ஏதாவது குப்பை போட்டு போவோம். யாரும் இல்ல, கோயிலுக்கு வந்தா சுத்தம் செய்யணும், யாரும் குப்பையெல்லாம் போட்டாதீங்க, சாப்பிட்ட தரத்துல குப்பையை தூக்கி போடணும். எங்க அம்மா மேல இங்க இருக்காங்க செய்ய மாட்டேன், இங்க இருக்கிற ஆளுகள் நல்ல எனக்கு தெரியும், தங்கமான ஆள். அதனாலதான் அங்காள பரமேஸ்வரி 6 நாட்டுக்கு சேர்ந்து ஒரு நாட்டுக்கு உட்கார்ந்து அரசூர் பேரு அரசூர் சாதாரண வேலை. அரசை சொல்வதை போல நம்ம ஊர் பேர் என்ன, ஒரு ஊருக்கு வெட்டுப்பட்டான் குட்டை, நாக்கினூர், வடுகனூர், அவங்க என்னமோ ஒரு பேர் இருக்கு, ஏதோ பேர் வரும். ஆனா நம்ம ஊருக்கு என்ன பேர்? அரசூர். இந்த ஊருக்கே நீங்க இந்த ஊருக்கு பெருமை, அரசூர்ல பிறந்த பெருமை நம்ம எல்லாம். அத்தகைய மத்த அரசியாக இந்த நாட்டுக்கு இளவரசியாக இருக்கின்ற அங்காள பரமேஸ்வரி அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் நிறைவாகட்டும். துர்க்கை மகாசக்தி அம்மக்கார தம்பி பார்க்கிறார், சாமி எல்லாம் நிறைவேற்ற சொல்லிட்டு முடிப்பாரு. முடிக்கிறாரா இல்லையா? நானா பேசுறேன், நான் வழி சொல்றீங்க, நான் பேசுவது நானா இல்லையா? குருநாதர் எனக்கு சொல்லும் போது சித்தியதிகம் சொன்னார், எனக்கு ஒரே வார்த்தை கொடுத்தார், அன்னையின் அருள்பாளர் ஞான சம்பந்தம். எனக்கு பேச்சே வராது, திருக்குவாய் சொல்லுவாங்க, பேச்சு வராத ஒரு ஆள். எனக்கு என்னென்ன கலைக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தார். இது அது திருடுறது, போய் பேசுறது, ஏமாற்று, 3 தவிர இது எல்லாம் அவனுக்கு வரும்னு சொன்னார். பூக்கட்டுறது காரோட்டு வரைக்கும் எல்லாம் வரும் தம்பி. அங்காளம் நானும் மக்களும் செயல்பட நான் சொன்ன சாமியா இருந்தார். நான் சொன்ன சாமி என்னால் எப்படி முடியும், எனக்கு பேச்சே வராது, பூஜை பண்ணுவா, பேச்சு வராதால் எப்படி போறது. அந்த ஊமையா இருந்தார். அன்னைக்கு நாள் பெருமாள் போய் முருகன் சொன்ன மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நாள் போய் திருக்கோயில் பாட்டு சொல்றே சாமி கேட்டார். அவர் 40 மாதிரி குருநாதர் சொன்னார், அன்னையின் அருள்பால் ஞான சம்பந்தம், திருநாவுக்கரசர் கட்டியெடுத்த விஞ்ஞான சம்பந்தம், இந்த காமாட்சியர் கண்டெடுத்த மனசாட்சியம், பஞ்சலிங்கேஸ்வரர் பயணம் செய்தால் பஞ்சமெல்லாம் தீராதோ சத்தியமட வந்தவரை தாயாக அரைவணைக்கும் தாய் உள்ளம் கொண்ட தயாலா. ஞானசம்பந்தம் 3 வயசு, 30 வயசு, 0 பின்னாடி போட்ட வேலை, முன்னாடி போட்ட வேல்யூ இல்லை. அந்த 3 வயசு உலகம் கேட்டுச்சு. அங்காளம் பண்ணா நாங்க அங்காளம் உனக்குள்ள செயல்படுவோம் போடான்னு சொல்லி அன்றைக்கு அவர் கொடுத்த வாக்கு. பேசாத ஆள் எப்படி பேச முடியும்? அப்ப பேசுவது, நடப்பது, பார்ப்பது, கேட்பது எல்லாம் குருநாதர் அங்காளம் தான் ஈக்கிட்டு சொல்லு, வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் சொல்றேன், அன்னைக்கு சாமி சொன்னார், உலகமே எனக்கு அம்மா அப்பாவா இருக்குன்னு சொன்னார். எனக்கு எல்லாமே அம்மா அப்பா மாதிரி இருக்கு, எனக்கு எல்லாமே உலகமே அம்மா அப்பா. ஞானசம்பந்தர் கிடைச்ச மாதிரி இன்னைக்கு அது கடவுள் கொடுத்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அத்தகைய அன்னையுடைய அருளால் குருநாதருடைய குருவர்களோடு எல்லாமே கிடைக்கும். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று மனதார வேண்டுங்கள். கடவுள் போய் நான் நல்லா இருக்கணும், என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், மாமியாருக்கும் போகாது, மாமனாருக்கும் போகாது, அத்தைக்கும் போகாது. அப்புறம் அத்தை என்னைக்கு நம்ம எல்லாம் அம்மாவா பாக்குறோமோ அப்ப வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. அத்தை என்னைக்கு சொத்தையா பாக்குறோமோ நமக்கு இடிகள் போற மாதிரி இந்த மருமகள் கொள்வார். அதனால அத்தை அம்மாவா பாக்குறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா அப்பா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 2 அம்மா அப்பா. யார் கேட்கறது? ஆனால் யார் கேட்கறாங்க இல்லையோ, நீங்களா கேட்கணும். ஏன்னா குழந்தையா நான் சொல்றேன், என்னமா குருவா சொல்ல, குழந்தையா சொல்றேன். அதனால அம்மா அப்பா சொல்றது கேட்கணும், அத்தை மாமியா சொல்றது கேட்க கஷ்டமா தான் இருக்கும். அம்மா சொல்ல பேயா, தாய் பேயா கூட இருக்கும். அத்தை நமக்கு வரும்பா இருக்கு, பெருச்சாதி மாதிரி வந்து படாத படுத்து. ஆனா நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். அத்தை என்ன பண்ணுது பாருங்க, வீடு கூட்டு தான் பார்த்துட்டே இருக்க, எது வரைக்கும் கூட்டு கடைசி போறப்ப நீங்க நடக்கணும், அத்தைக்கு போடுற மாதிரி தெரியணும். ஓடி போய் நடந்து போய், அத்தை இவ்வளவு சிரமப்பட்டு கூட்டிங்களா, அத்தை கொடுத்தா நான் கூட்டிட்டு போனேன் சொல்லி பாருங்க. துவைக்கிற துணி எத்தனையும் பாருங்க, 5 10 9 துணி துவைக்கிறோம், 10ஆவது துணி ஓடி போய் வேகாத வெளியில் துவைக்கிறீங்க கொடுத்தா நானே வாஷிங் மிஷின் இருக்குது, என்னென்னமோ மிஷின் வந்திருக்குது, அந்த மிஷின் போட்டு துவைச்சு காய போட்டுருக்கேன் சொல்லி பாருங்க. போய் ஊரெல்லாம் போய் எனக்கு வந்திருக்கிறாள் மருமகள் இல்ல மகள் தங்கம் வைடூரியா சொல்லிட்டு வந்துருக்கு. அதுக்கப்புறம் நீங்க என்ன தப்பு பண்ணாலும் மத்த போய் சொல்லாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் தங்கம் சொல்லியாச்சு, நீ சொன்னா சிக்கலா அது. ஆனால் வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம இருக்குன்னா தேவார திருவாசம் எல்லாம் படித்தாலும் கூட வாழ்க்கையில நம்ம வீட்டுக்கு போறமே, கடவுளை கண்டெடுதை கடவுள் எல்லாம் பார்த்துக்கணும், அம்மா அப்பா சொல்றது கேட்கணும், அத்தை சொல்றது கேட்கணும். அந்த கணவன் உங்களுக்கு வரலாறுனா அந்த கணவனுக்கு தாய் தந்தை அவங்க தானே, அவங்களே வர முடியாது. இதெல்லாம் வாழ்க்கையினுடைய நெறிமுறை. வழி இல்லாத வழியில் சொன்னா சிக்கலா மாதிரி, நெறி இல்லாத நெறியில் சொன்னா வாழ்க்கை தட புரட்டுவோம் என்று சொல்லிக்கொண்டு வழியாய் நெறியாய் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாள்
தலைவரியா வணங்குற காட்டு மக்கள் அமைச்சர் தலைவரியா வணங்குற தெய்வ வடிவங்கள் நெஞ்சில் ரஜமெல்லா இனக்கரம் என்று சொல்லிக்கொண்டு அன்னையுடைய திருவருள் எல்லோரும் கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு எல்லாம் நிறைவாகட்டும், எல்லாம் நிறைவாகட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். ஓம் சக்தி. ஓம் சக்தி. போற்றுதலுக்குரிய காமாட்சி உரையாளர் குருசனிதான் அவர்கள் அருளார்ந்த நல்லாசி வழங்கியிருக்கின்றார்கள். நிறைய அறிவுரையும் சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நேரத்தில் இந்த கும்பாபிஷேகத்திற்கு வருகை குறித்து கும்பாபிஷேகத்தை தீர்த்தத்தை அபிஷேகம் எடுத்து அம்பாளுக்கு முதலாலயத்தில் அபிஷேகம் செய்து அவருடைய குருநாதர் எனக்கும் குருநாதர் போல நிறைய நான் மடத்திற்கு வந்திருக்கின்றேன். நிறைய நான் சந்தித்திருக்கின்றேன். சுவாமிகளை இப்பொழுது நான் சந்தித்திருக்கிறேன். மிகப்பெரிய தொடர்பை அம்மா ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்று மனதார பிரார்த்தித்து நம்முடைய போற்றுதலுக்குரிய பகவதி பீடம் திரு டாக்டர் குருஜி அவர்கள் நல்லாசி வழங்கியிருக்கின்றார்கள். ஸ்ரீ குருப்யோ நமः. சத்யஜ்ஜதி விநாசானாம் சக்தி பூதே சனாதனே குணாஸ்ரயே குணமகி நாராயணி நமோஸ்துதே. உத்தந்த தேவாத்யாவேத்யம் ததபகத்யபோ போக்ஷதி சாந்த்யை சிகதானி பவதீயதே த்வாத்வா யத்வரூகம். அங்கங்கநாதபடியெங்கும் பிரகாசமாய் அருளோடு நிறைந்து பரிபூரணமாய் அகிலாண்ட கோரி பிரம்மாண்ட நாயகியாய் ஆன்மாக்கள் உயிர் பொருட்டு எல்லையில்லா பெரும் கருணையினால் இக்கலிவத்திலே பஞ்சபூதங்களால் ஆளப்பட்டு ஆறறிவால் அனைத்தும் உணர்ந்து சப்த நாடியால் செவ்வனத்திலிருந்து அட்டமா சித்தியோடு நவ சக்திகளின் இயக்கத்தாலே அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தோடு இன்று ஒரு அற்புத திருநாளாக இன்று நமக்கெல்லாம் ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. நமது போட்டுதலுக்குரிய பட்டவாடி ஆதீனம் அவர்கள் பல ஆலயங்களுக்கு, பல ஊர்களுக்கு, பல மாநிலங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு எல்லாம் கும்பாபிஷேகங்கள் செய்து அவருடைய உடல் பொருள் ஆவி என்று சொல்லக்கூடிய அவருடைய உழைப்பை அனைத்தையும் ஒரு அற்புதமான ஒரு சிவாலயம் கட்டி கொண்டிருக்கின்றார். அதற்காக ஒரு பெரிய கைங்கரியமாக அந்த ஊர் சேமத்திற்காகவும் லோகா சமஸ்தா சிக்கினோ பவந்து உலக க்ஷேமமா இருக்கணும். குருநாதர் சொல்லுவார், உலகம் க்ஷேமமா இருக்கிறோம் அப்படின்னா நீ நல்லா இருக்கணும் வேண்டிக்காத, உலக க்ஷேமமா இருக்கணும் வேண்டிட்டேன்னா அதை நீங்க ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுவார். அது போல ஒரு அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கின்றார். அதுபோல நம்மளுடைய போற்றுதலுக்குரிய கோவை காமாட்சிபுரி ஆதீனம் சுவாமிகளுடைய குருநாதர் எனக்கு ஆத்மார்த்தமான, முதல்ல பாத்தீங்கன்னா என்னுடைய குருநாதர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய குலத்துக்கு காஞ்சி சங்கராச்சாரியார், அவர் தான் நாங்க குருவா நினைச்சுட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தாற் போல பாத்தீங்கன்னா நம்முடைய ஸ்ரீபுரம் சிற்றித்த நாராயணி பீடம் சக்தியம்மாகிட்ட அடிக்கடி போவது உண்டு. அதே போல ரொம்ப நெருங்கிய தொடர்பு கொண்டவர் நம்முடைய குருநாதர். இந்த குருநாதர் கூட நம்ம சுவாமி அவர்கள் கூட வருவார். அவர் பார்த்திருக்கோம், பேசியிருக்கோம் அப்படிங்கிற ஒழிய இவ்வளவு விஷயங்கள் உள்ள வச்சிருக்காரு நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. என்ன ஒரு விஷயம்னா, நான் என்னென்னலாம் பேசணும்னு நினைச்சோம் அவரே பேசிட்டார் எல்லாத்தையும். அதனால பேசுறதுக்கு உண்மை இல்லை. எல்லா விஷயத்தையும் எளிமையா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு புரியக்கூடிய வகையில ரொம்ப அற்புதமா பேசியிருக்காரு. அந்த அளவுக்கு குருநாதர் இவருக்கு உபதேசங்கள் செய்து அந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கார். அது போல இன்னைக்கு அந்த பல வருடங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு அவர் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு உங்கள் மூலியமாக எனக்கு கிடைச்சிருக்கு. அது போல நம்மளுடைய கோவைக்கு கிடைத்தது ஒரு பெரிய நமக்கெல்லாம் ஒரு பாக்கியமாக நினைத்து இந்த கும்பாபிஷேகம் அப்படின்றது இப்ப சுவாமி சொன்னது போல நாளைக்கு இதே நேரத்தில் நம்ம இங்க இருப்போமா பார்ப்போமா அப்படின்றது தெரியாது. இன்னைக்கு இறைவனுடைய பகவானுடைய அனுகிரகம், அம்பானுடைய ஆணை இன்னைக்கு இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் இருக்கணும். இந்த கும்பாபிஷேக பகவானுடைய தலைமையில தான் நடக்கணும். இவங்கெல்லாம் குருமார்கள்லாம் இருந்து அனுகிரக ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்றது பகவானுடைய சந்தர்ப்பம். அதனால இன்னைக்கு அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கிறது.
அதனால இந்த கும்பாபிஷேகத்துக்கு எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. பணம் எல்லாருக்கும் இருக்கலாம், இந்த மனம் அப்படின்றது இருக்காது. அதனால எல்லோருடைய ஒத்துழைப்போடும் இந்த அளவுக்கு பொன்னுதவி பொருளுதவி எல்லாமே நிறைய கொடுத்து ஒரு சுவாமி ஒரு ஆலயம் அமைத்து ஒரு கைலாசத்துல எப்படி ஒரு இருக்குமோ அது போல தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமா இந்த யாகசாலை எல்லாம் ரொம்ப அருமையா வடிவமைச்சிருக்காங்க. நிறைய இடத்துல போயிருக்கோம். அதனால ஒரு பெரிய அற்புதமா பண்ணிருக்கோம். அதே போல இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, பெரிய சிவாலயம் கட்டிட்டு இருக்காரு. அந்த கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் சுவாமி எல்லாம் ஆதீனெல்லாம் வராரு, சொல்லிட்டோம். அதே போல இந்த யாகசாலை அமைப்பெல்லாம் அற்புதமா இப்ப எப்படி பண்ணி கொடுத்தீங்களோ, உங்களுடைய சொன்ன மாதிரி கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், சுவாமி தரிசனம் பாபர் போஜனம், குருவை பார்க்க கோடி பெறும், குருவருள் இல்லையே திருவருள் இல்லை. அதனால குருனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும். அதனால இதெல்லாம் நம்ம அந்த குருனுடைய அனுகிரகத்தோட நம்ம சுவாமிக்கு செய்யும் போது நம்மளுடைய அனுகிரகம் கிடைக்கப்பட்டு நம்முடைய குடும்பங்கள்லாம் சேவமா சுபிட்சமா இருக்கும். அதனால நிறைய நான் பேசணும். நான் எல்லா விஷயத்தையும் எளிமையா புரியக்கூடிய வகையில என்னுடைய சார்பாக ஆதீனம் அவர்கள் நிறைய பேசிட்டாரு. இவ்வளவு விஷயம் வச்சிருக்கேன்னா இது வரைக்கும் நான் பேசி பார்த்தது கிடையாது. பேசவும் பார்த்துருக்கேன் ஒழிக்க இந்த அளவுக்கு இவ்வளவு அற்புதமா உங்களுக்கு நம்மளுடைய மாவட்டத்துக்கு வந்து நம்ம கோவைக்கு கிடைச்சது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமா இங்க நினைச்சு மேற்கொண்டு அது போல நிறைய ஆன்மீக விஷயங்கள் நிறைய நல்ல காரியங்கள் இந்த ஊர்ல நிறைய நடக்கணும். ஒவ்வொருடைய குடும்பமும் சேவமா சுபிட்சமா இருக்கணும். குலதெய்வத்தினுடைய பரிபுரை ஏதாவது இது இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தாதான். ஒரு ஜோதி வீட்டே போனா நம்ம என்ன சொல்றோம், குலதெய்வ அனுகிரகம் இல்லை, குலதெய்வ வீட்டுல இல்லை அப்படின்னு சொல்றோம். அதனால நம்மளுடைய முன்னோர்கள் வாழையடி வாழையாக நம்ம என்ன தொட்டு தொட்டு சுவாமியை நம்ம வணங்கி வந்தோமோ அதை நம்ம பிரகாரம் அப்ப இருந்த சூழ்நிலைக்கு எப்படி வளர்ந்தாலோ இப்ப அதனுடைய நாகரீகங்கள் வளர்ந்து நவநாகரீகங்கள் வளர்ந்து இயந்திரங்கள்லாம் வந்த பிறகு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நமக்கு தகுந்தாற்போல நம்மளுடைய டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி சுவாமியை நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா சுவாமி என்னைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய அனுகிரகங்கள் கொடுப்பார். அதனால இந்த கும்பாபிஷேக நிகழ்வுகளை கலந்து கொண்டு எல்லோருடைய வளநலங்களும் கிடைக்கப்பெற அம்பாள் பரிபூரண அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமாக இருந்து அம்பாளுடைய அனுகிரகம் என்ன கிடைக்கணும்னு சொல்லி பகவதி பீடத்தினுடைய சார்பாக எல்லாம் பல பகவதியினுடைய பரிபூரண அனுகிரகம் கிடைக்கணும் என்று சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஜெய் பகவதி, ஜெய் அங்காளி. उद्यद्भानु सहस्रकोटिसदृशां केयूरहारोज्ज्वलां बिम्बोष्ठीं स्मितदन्तपङ्क्तिरुचिरां पीताम्बरालङ्कृतां विष्णुब्रह्मसुरेन्द्रसेवितपदां तत्त्वस्वरूपां शिवां मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहं कारुण्यवारां निधिम्. ஆட்சி என்றால் மீனாட்சி, ஆட்சி என்றால் மீனாட்சி, என் மனதில் அவள் காட்சி. மீனினம் தாவிடும் இரண்டு கண்ணுடையாளே, காத்திடும் தெய்வம் யாருனை போலே. தாவிடும் இரண்டு கண்ணுடையாளே, காத்திடும் தெய்வம் யாருனை போலே. தாயே மாமதுரை என் மனமே
மரகதவல்லியன் தாயே மறவாயருள் தருவாயே மீனினம் தாவிடும் இரண்டு கண்ணுடையாளே காத்திடும் தெய்வம் யாருதை போலே தாவிடும் இரண்டு கண்ணுடையாளே காத்திடும் தெய்வம் யாருனை போலே தாயே மாமதுரை என் மனமே ஆட்சி என்றால் மீனாட்சி ஓம் சக்தி 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 உடுக்க உடுக்க சத்தம் ஒலிக்கும் எதிரொலிக்கும் பம்ப பரமுழக்கும் அதிரும் புவி அதிரும் உடுக்க உடுக்க சத்தம் ஒலிக்கும் எதிரொலிக்கும் பம்ப பரமுழக்கும் அதிரும் புவி அதிரும் அம்மா ஆடி வரா நம்மை தேடி வரா அம்மா ஆடி வரா அன்பில் கூடி வரா என்றும் காக்க வரா அங்காளீஸ்வரி தாயே உடுக்க உடுக்க சத்தம் ஒலிக்கும் எதிரொலிக்கும் பம்ப பரமுழக்கும் அதிரும் புவி அதிரும் உடுக்க உடுக்க சத்தம் ஒலிக்கும் எதிரொலிக்கும் பம்ப பரமுழக்கும் அதிரும் புவி அதிரும் குறையோ மனக்குறையோ அகலா குறையோ வினையோ முன்வினையோ தொடரும் விதியோ குறையோ மனக்குறையோ அகலா குறையோ வினையோ முன்வினையோ தொடரும் விதியோ கரகம் எடுக்க கிரகம் விலகும் கரங்கள் இணைய ஊரும் செழிக்கும் மனங்கள் இணைய மனிதம் பிறக்கும் ஒன்றிணைந்திடுவோம் நாடி வந்திடுவோம் தேடி வந்திடுவோம் தேவி தன் பாதம் பணிந்து வணங்க மனமும் ஒடுங்க வரேன். இரண்டாவது தரிசனம் பூர்ண கும்ப தரிசனம். அடுத்து தீபமானது அன்னைக்கு காட்ட இருக்கின்றார்கள். சகலவாத்தியம் வாங்கிக்கிறேன். அடுத்து சுமங்கலை.
தீபம் விளக்கேற்றி வைக்கக்கூடிய தீபத்தை விளக்கேற்றி வைத்திருக்கின்றார். 3வது தரிசனம். அடுத்து அன்னை பாலாம்பிகையாக குழந்தையாக தரிசனம் காட்டுகிறார். அடுத்து யவனமாக சுமங்கலியாக தரிசனம். சகலவாத்தியம். சண்டியோம் பண்ண சொல்லியிருக்கு. அடுத்து எல்லாரும் குலப்பங்காளிகள் அனைவரும் அவங்கவுங்க பொங்கல் வச்சு தனித்தனியாக பொங்கல் வச்சு அவங்களுடைய சம்பிரதாயப்படி வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இது ஒரு கோரிக்கை. ராஜாக்கள் நீங்கள் நாங்கள் பிராமணர்கள் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அடுத்து ஆமாம், அடுத்து இன்னும் நிறைய திருப்பணிகள் செய்யணும், நிறைய தர்மங்கள் செய்யணும், நிறைய தானங்கள் செய்யணும். ராஜான்னு அதெல்லாம் செய்யணும். அதுக்கு நம்ம அனுகிரகம் பண்ணணும். உங்களுக்கு அந்த சுவாமி உங்களுக்கு நிறைய அனுகிரகம் பண்ணி நம்முடைய ஆரநாட்டு குலவம்சம் கோவம்ச குலமக்கள் யாதொரு குறையும் இல்லாமல் சிறப்பாக வாழ அன்னை அவதான் நமக்கு ராணி, நமக்கு ராஜா அவதான் இல்லையா? அவளை இன்னைக்கு தரிசனம் பண்ணிக்க போகிறோம். இப்போ நீங்கள் ராஜா வந்தால் எங்களுக்கெல்லாம் தானம் கொடுக்கணும். அதெல்லாம் நிறைய வந்திருக்கிறோம், நிறைய பேர் சிவாச்சாரியர்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். அதனால் தானம் கொடுக்கணும். கொடுங்க. எவ்வளவு வேணும் கொடுக்குறேன். அசோக் தானே? சும்மா ஏதோ கவனிங்க. ஆரநாட்டு குலப்பங்காளிகள் கோவம்சம், ஆரநாட்டு குலப்பங்காளிகள் கோவம்சம் நாமதேஷ்யாதனாதரமா சபரிவார ஷஹ குடும்பானாம் க்ஷேமலாயிலாரோக்யானாம் சித்தியர்த்தா சனாதரமாக ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி பரிபூர்ண அனுகிரக சித்தியர்த்தா சனாதரமாக ஓம் ஸ்ரீ சுமங்கல்யே நமः ஓம் ஸ்ரீ சுபத்ராயை நமः ஓம் சோபனாயை நமः ஓம் முக்கியாய நமः ஓம் படகாடகாய நமः ஓம் தரதராய நமः ஓம் ஸ்ரீ தன்யாய நமः ஓம் பிராணாய நமः ஓம் விஷாலாய நமः ஓம் ஸ்திராய நமः ஓம் சுமங்கல்யே நமः ஓம் ஸ்ரீ தேவ்யே நமः ஓம் சுந்தர்யே நமः ஓம் புவனேஸ்வர்யே நமः ஓம் ஏகாட்சர்யே நமः ஓம் ஏகநாயகே நமः ஓம் ஏகாங்கே நமः ஓம் वसुमान् भवति चन्द्रमा पापां पुष्पं पुष्पवान् प्रजावान् वसुमान् भवति ये एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति महादेवताद्रमा वेद मन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि हरिः ओम् अग्निमेलेन प्रार्थयतु श्रेष्ठतमाय कर्मणे अग्नाहाय वेदे घ्राणो विदानि निहोदा सुस्तिभिर्हिवे नन्नो देवैर्भित्र्यापो भवन्ति वेदये सयोर्विस्रवन्तुनः धातो पूर्वमासुव्याख्यास्यामः प्रादरज्ञहोत्रम् उत्पाद्यवारुणीयं मृणीय अग्निर्पाददादे नगर शून्यमध्यं प्रणयदे आज्यं पुरुषमेधानं पुरुहूतं पुरस्कृतं परमेगाच्येत्ति முன்னம் நீ பூரி நல்வினை பயரிடை முழுமணி தரணங்கள் மண்ணு காவிரி சுயாவே सर्वे
பிறந்தவராம் இந்த பேருலகம் ஆழ்பவரே, இந்த 6 நாட்டு மக்களுக்கும் குலதெய்வமாய் வந்தவரே, அங்காளம்மா நீ இருந்து சேயான எங்களையும் காத்திடுவார். உடுக்க சத்தம் கேட்கல வந்திரங்க அஞ்சுதரே மகனம்மா கொஞ்சி விலை
எதில் நீ இருந்தாய் எங்கோ மறைந்தாய் உன்னை தேடி அலைந்தேன் எனக்குள்ளே தெரிந்தாய் இது போதும் எனக்கு வேறு வரங்கள் 100 வேண்டுமா இறைவா இதுதான் நிறைவா உணர்ந்தேன் உனையே உனையே மறந்தேன் எனையே எனையே பார்த்தேனே உயிரின் வழியே யார் கண்ணும் காணா முகமே போகல் என்று நினைத்தேன் உனையே நீ யார் என்று சொன்னால் மனமே தான் நீயா வேதங்கள் மொத்தம் ஓதி யாகங்கள் நித்தம் செய்து பூஜிக்கும் பக்தி அதிலும் உன்னை காணலாம் பசி என்று தன் முன் வந்து கையேந்தி கேட்கும் போது தன் உணவை தந்தால் கூட உன்னை காணலாம் உன்னை காண பல கோடி இங்கு வாரி இறைக்கிறார்கள் எளிதாக உன்னை சேர இங்கு யாரு நினைக்கிறார்கள் அலங்காரம் அதில் நீ இல்லை அகங்காரம் மனதில் இல்லை துளி கள்ளம் கபடம் கலந்திடாத அன்பில் இருக்கிறாய் உணர்ந்தேன் உனையே உனையே மறந்தேன் எனையே எனையே அகம் நீ ஜகம் நீ அணுவான உலகின் அகலம் நீ எறும்பின் இதய ஒளி நீ களிரின் துதிக்கை கனமும் நீ 1000 கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா 1000 கண் கொண்டாய் உன் ஒரு கண் என்னை பாராதா உன்னில் சரணடைந்தேன் இனி நீ கதியே